ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ராக் மாடல் நைட்டி தேர்ட் டைப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி 2 டைப் வந்து பார்த்துருந்தோம் ஃப்ராக் மாடல்லே. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து நைட்டிக்கு மெட்டீரியல் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃப்ராக் மாடல் நைட்டிக்கு நம்ம ரன்னிங் மெட்டீரியல் வாங்கி தான் நம்ம வந்து அந்த மாடல் நைட்டி வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து நம்ம நைட்டி மெட்டீரியல்லே எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த நைட்டி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நமக்கு ஒரு 3 மீட்டர்ஸுக்குள்ளாடி தான் இருக்கும். ஸோ இந்த 3 மீட்டர்ஸில் தான் நம்ம இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ரெடி பண்ண இருக்கிறோம். இப்போ இதில் வந்து யோக் பார்ட்டில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 மீட்டர் வந்து பிளெயின் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் எடுத்துடுங்க. இந்த மாதிரி பிளெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம போடும்போது அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நைட்டியே வந்து டிசைனாக தான் இருக்கும். அந்த டிசைனோட நம்ம நெக்கில் வந்து பிளெயினாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பிளெயின் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்பவும் போல் நம்ம இதை வந்து ஃபோல்டிங் வந்து பண்ணி போடணும். ஃபோல்டிங் வந்து நம்ம சைடும் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடும் வர்றது மாதிரி நம்ம ஃபோல்டிங் வந்து பண்ணி போடணும். ஃபோல்டிங் வந்து டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி ஃபோல்டிங் வந்து பண்ணி போடணும் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. அதே மாதிரி இந்த நைட்டியில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நைட்டி மாடல் 2 அந்த ஃப்ராக் மாடல் 2ல் வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து மார்க்கிங் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரே ஒரு சேஞ்ச் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நமக்கு யோக் பார்ட் வரும், செகண்ட் வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட் வரும். இந்த ஸ்கர்ட் பார்ட்டில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து இந்த மாடலுக்கு வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். மற்றபடி எந்த மெஷர்மெண்ட்டுமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. சேம் அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். மாடல் நைட்டி ஃபஸ்ட்டும் செகண்டையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த 2 வீடியோவும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நைட்டி மெட்டீரியல் வந்து ஃபோல்டிங் வந்து பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து பிரித்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து யோக் பார்ட்டு. ஸோ இப்போ நான் இதில் யோக் பார்ட்டுக்கு வந்து ஒரு 14 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தால இருக்கிறத பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டு. நீங்கள் செகண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய ஃப்ரில்லை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரில்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்டெப்பு வேணும். இப்போ கீழே இருக்கக்கூடியது ஒரு 6 இன்ச்சும் அதே மாதிரி மேலேயும் ஒரு 6 இன்ச்சு டோட்டலாக வந்து 12 இன்ச்சு வந்து நான் ஃப்ரில்லுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 6 இன்ச்சு கீழேயும் 6 இன்ச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரில் கீழே வைக்கும் போது நமக்கு இந்த அளவு லென்த் வந்து நம்ம வித்து வந்து நமக்கு காணாது. அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த வித்தை எடுத்து அதில் ஜாயின் போடும்போது நமக்கு கீழே வந்து ஃப்ரில் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு கீழே வந்து அந்த ஃப்ரில்லுடைய லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து செகண்ட் பார்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து யோக் பார்ட்டை மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே ஃப்ரில்லுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ ஒரு இப்போ வந்து 6 இன்ச்சு 7 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துருக்கதை நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கணும். இப்போ 7 இன்ச்சுனா 14 இன்ச்சு சைஸில் லென்த்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மேலே இருக்கக்கூடியதை நம்ம ஸ்கர்ட் பார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லென்த் வைஸு ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம தனியாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம யோக் பார்ட்டை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ யோக் பார்ட்டு இப்போ நான் இதில் வந்து இது வந்து ஒரு 36 சைஸுக்கு தான் வந்து நான் இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நெக்கு பார்த்திங்கன்னா 2.75 இன்ச்சு வந்து நெக்கோட வித்தும் நெக்கோட லென்த் வந்து 5 இன்ச்சும் பேக் நெக்கு 3 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஷோல்டர் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஆம்ஹோலோடைய லென்த்தும் 6.5 இன்ச்சு தான். அதுக்கு பிறகு செஸ்ட் ரவுண்ட் வந்து 11 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து 36 சைஸ்னால் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஆட் பண்ணி 11 இன்ச்சுக்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ சைடில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஃப்ரில் வைக்கிறதுனாலக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஃப்ராக் மாடல் நைட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து கொடுக்கலாம். இப்போது ஸ்கர்ட் பார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஃப்ராக் மாடலில் ஏ லைன் மாடலில் ஸோ அதாவது வேஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். அதுலேருந்து இந்த மாதிரி
ஸ்லாண்டிங்காக நம்ம லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருப்போம். பட் ஆனால் இந்த மாடலில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்கதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி எடுத்துடுவோம். ஏன்னா நம்ம இதில் வந்து கேதர் மாதிரி தான் நம்ம இதில் வந்து ரெடி பண்ண இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டை. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான் வந்து இந்த மாடலுக்கும் அந்த செகண்ட் ஃப்ராக் மாடலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இந்த ஒன்று மட்டும்தான் வந்து நம்ம கேதர் ரெடி பண்ணிவிட்டு இதில் வச்சு அட்டாச் பண்ணுவோம். நம்ம ரெடி பண்ணியிருந்த ஃப்ராக் மாடல் நைட்டியும் இந்த ஃப்ராக் மாடல் நைட்டியும் பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு சைடில் மட்டும் நமக்கு கேதர் வரும். மற்றபடி எந்த வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது, எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம யோக் பார்ட்டும் ஸ்லீவும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தால ஸ்கர்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணணும். அதுக்கு பிறகு கீழே இருக்க அந்த ஃப்ரில்லுக்கு வரக்கூடிய அந்த 2 ஸ்டெப்பையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் ஓவரால் ஃபுல் வியூவாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃப்ராக் மாடலுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கட் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட ஃபுல் கட்டிங்கே இப்படி தான் வரும். ஸோ யோக் பார்ட்டு, ஸ்லீவு, ஸ்கர்ட் பார்ட்டு, ஃப்ரில்லுக்கு வந்து 2 கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ராக் மாடல் நைட்டிக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோக் பார்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ யோக் பார்ட்டில் நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக உங்களுடைய நெக்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது பாதி போதும் அப்படின்னாலும் பாதி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த அளவு சைஸில் தான் வந்து நான் அந்த லென்த்து வந்து வைக்கிறேன். பேட்ச் ஒர்க் வந்து பண்ணுறதுக்கான லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தால வித்து வந்து எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஷோல்டர் அளவு வந்து இப்போ எனக்கு 3 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 3 இன்ச்சில் பாதி அளவில் வந்து நம்ம வந்து இந்த பேட்ச் ஒர்க்கோட வித்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 3/4 இன்ச் அந்த சைஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரண்டில் தான் நமக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுனாலக்கு இந்த ட்ரெஸ்ஸோட மெயின் ஃபேப்ரிக்கோட பேக் சைடில் தான் நம்ம வந்து இந்த பேட்சை வச்சு நம்ம ஒரு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம எடுத்துருக்கிற பேட்ச் ஒர்க்கை ஓரத்தை ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடணும். ஸோ ஓரத்தை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம நெக்கில் வச்சு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நம்ம திருப்பணும். ஸோ இது வந்து நம்மளுடைய பேக் பார்ட். இந்த பேக் பார்ட்டில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ண அந்த பீஸை வந்து இந்த பேக் நெக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் நெக்கில் நம்ம இந்த கிராஸ் பீஸை வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண இருக்கிறோம். ஸோ எப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லா ரெண்டையுமே நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆனால் பதிஞ்சால நம்ம ஸ்டிச்சிங் வந்து போடலை. அது ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பேக் நெக்கை வந்து பதிஞ்சால ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஓரத்தில் லேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மலாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். அதுக்கு பிறகு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை வந்து வெளியில் வர்றது மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து ஃப்ரண்ட் பீஸில் பேக் சைடு வர்றது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஷோல்டரை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டருடைய அந்த ரா எட்ஜ் வந்து உங்களுக்கு தெரியாது, உள்ளாடி போயிடும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் பீஸை நம்ம 15 ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்லீவும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் தான் நான் இதில் வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவ் வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கீழே பார்டர் வச்சு நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து எலாஸ்டிக்லாம் கிடையாது இந்த பஃப் ஸ்லீவில். ஸோ இப்போ நம்ம வந்து யோக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தால ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட்டை இந்த மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் நார்மல் ஃப்ளீட் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கேதர் ஃப்ளீட்டு தான் வந்து நான் எடுக்கிறேன். அதாவது நம்ம மிஷினில் வந்து ஒரு பெரிய தையல் போட்டுட்டு அந்த நூலை பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு கேதர் கிடைக்கும். அதை வந்து நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரில்லையும் நம்ம ரெடி பண்ணிப்போம். இது பார்த்திங்கன்னா 2 பீஸாக இருக்கதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 பீஸையுமே ஜாயின் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்ட்ரைட்டாக வந்து லாங் தையல் போட்டுட்டு அந்த நூலை பிடிச்சி இழுக்கும்போது கேதர் நமக்கு இதுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு தான் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இது எதுவுமே நான் ஸ்டிச்சிங்காக வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னால தான் இதில் நான் வந்து பெரிய அளவில் வந்து டீட்டெயிலாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இப்போ நான் இதில் வந்து கேதர் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி வந்து பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் பேக் பார்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேதர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரில்லு கீழேயும் வந்து தேர்ட் பார்ட்டை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்ததுக்கு பிறகு இப்போ வந்து யோக் பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் நம்ம ஜாயின் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து நம்ம யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஜாயின் போட்டு எடுக்கணும். இப்போ ஜாயின் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோக்கு ஸ்கர்ட்டு அப்புறம் வந்து ஃப்ரில் இது எல்லாமே வந்து ஜாயின் போட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ நம்ம சைடு வந்து நம்ம இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சைடு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ 2 சைடு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு கீழேயும் வந்து மடித்து நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக் மாடல் நைட்டி வந்து நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாடலுக்கு வந்து நீங்கள் ரோப் வச்சிங்கனாலும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு இதில் எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் இல்லாதனாலைக்கு நான் இதில் ரோப் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. உங்களுக்கு ரோப் வேணுனாலும் நீங்கள் இந்த மாடலுக்கு வைக்கும்போது நம்ம இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.